நார்மலான ஒரு பயாப்சி பண்ணி பார்த்துட்டோம். அது நார்மலா தான் இருக்கு. இல்ல எனக்கு வேற எந்த அறிகுறியுமே இல்ல. ஒபிசிட்டி இருக்கு. எனக்கு சுகர் லெவல்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இல்ல ஹிஸ்டரி ஆஃப் பிசிஓஎஸோ, ஃபைப்ராய்ட்ஸோ இருந்ததுன்னா, அந்த மாரி சமயங்கள்ல என்னென்ன உணவுகள் வந்து முதல்ல எடுத்துக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, நெறைய பேருக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில கூட அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து 24 இருந்தது. உணவு மூலமாகவே வந்து அவங்க அத நார்மல் ஆக்கியிருக்காங்க. அந்த சமயங்கள்ல மருந்துகள் கூட அவங்களால எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ உணவு முறை மூலமாகவே அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து நெறைய பேர் வந்து நார்மல் ஆக்கியிருக்காங்க. ஸோ என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும்? மெயினா துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம நெறைய எடுத்துக்கணும். ஸோ கொய்யாக்காய் வந்து எடுத்துக்கிறது, நாவல் பட்டை கஷாயம் வந்து எடுத்துக்கிறது. நாவல் மர பட்டை வந்து பொடி பண்ணிட்டு, அத 1 டீஸ்பூன் போட்டு 4 டம்ளர் தண்ணி விட்டு காய்ச்சி வடிகட்டி 1 டம்ளரா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி வந்து எடுத்துக்கிறது. இல்ல அரசம் பட்டை கஷாயம். துவர்ப்பான மரப்பட்டைகள். ஆல், அரசு, அத்தி, இத்தி, நாவல்னு சொல்லுவோம். இந்த பஞ்ச துவர்ப்பிகள். இதுல எந்த ஒரு மரப்பட்டை கிடைச்சாலுமே, அத வந்து நம்ம கஷாயமாக்கி வந்து குடிக்கலாம். அந்த மாரி குடிக்கும்போது, இந்த எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ப்ளேசியான்னு சொல்லக்கூடியது. எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமா இருக்கிறது. நெறைய பேர் வந்து காமனா சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு கர்ப்பப்பை உள்ள வீக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த வீக்கத்த வந்து இது குறைக்கும். அதே